உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் இமேஜ், அந்த மூவிங் எஃபெக்ட் அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி பெல்லைக்கான் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் கூட கீழே லிங்க் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படின்னா அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் நேம், ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேக்ரவுண்ட் வீடியோ இது வந்து நான் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டவுன்லோட் லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வீடியோ இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த அதாவது இன்ஸ்டாகிராம் 4:5 ரேஷியோ இருக்குல்ல, அந்த சைஸில் தான் இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்கனாவே கரெக்டாக வந்துடும். 35 செகண்டுக்கு இருக்கும். இது 32 செகண்டுக்கு இருக்கும் கரெக்டாக. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஆடியோ கட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆடியோவை கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ண சாங்கோட ரிலீக்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு சாங்கை வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த லைனை வச்சுட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் தேவையான ரிலீக்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டு மாற்றிக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டவுன்லோட் லிங்க் இருக்குது. அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வச்சு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, அந்த ஃபாண்ட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது அந்த ரிலீக்ஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணி காமிச்சா டியூரேஷன் அதிகமாக போகும். இப்படி வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளே பண்ணுங்க. இப்போ இதோட அடுத்த ரிலீக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து டபுள் கட் பண்ணிக்கோங்க. டபுள் கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இதை அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் தேவையில்லாத ரிலீக்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை வந்து ப்ளே பண்ணுங்கள். இதோட முடியுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டபுளாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு ரிலீக்ஸ் ஆட் பண்ணோம்ல, இது வந்து இந்த 2 ரிலீக்ஸாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படியே வச்சுட்டு இது எண்டில் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா அந்த ரிலீக்ஸு இது வரையும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ண ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளே பண்ணும்போது இதுக்கு அடுத்தது இது வர மாதிரி இருக்கும் ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ அடுத்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிங்கிளாகவே வச்சுக்கலாம். இது ஒரே வார்த்தை தான். சீக்கிரம் அந்த வீடியோ வந்து நல்லா பார்க்குறதுக்கு சீக்கிரம் ப்ளே ஆகிற மாதிரியே தெரியும். அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வீடியோன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான வாட்டர் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் சேனல் வாட்டர் மார்க் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் அலைட் மோஷன் ப்ரெசன்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதாவது என்ன, அந்த ரிலீக்ஸுக்கு நம்மளுக்கு தேவையான எஃபெக்டோட ப்ரெசென்ட்டு அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக அலைட் மோஷனுக்குள்ளே வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பேஜுக்கு போய் காமிக்கிறேன். நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, மாற்ற வேண்டாம்.
இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வரணும். எடிட் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வீடியோ வந்து அந்த ரிலீக்ஸ் இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த ரிலீக்ஸோட அனிமேஷன் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ. இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல், அதாவது அந்த பேக்ரவுண்டு வீடியோ மெட்டீரியல் வந்து கீழே வீடியோ லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கு வேணும்னா கூட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் டெய்லி இந்த டுட்டோரியல் போடுறத அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிலேருந்து கூட இந்த அப்படியே வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்கும்ல, பேக்ரவுண்டு வீடியோ, அது இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த போஸ்ட்டுக்குள்ள வந்து அந்த போஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதை இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.